கிடைக்கும். ஏன்னா இங்க வந்திருந்தா நான் கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை பேசியிருப்பேன்ல உங்களோட. கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன் ஒரு நாள். அப்படியா? அப்போ இப்போ உங்க அம்மாவோட பேச வேணாமா? பேசலாமே. பேசலாமா? பாப்பா அம்மா. அஸ்வினி ஆமா கேக்குது. கேக்குதா? பாப்பா நல்ல ஸ்லோவா நிதானமா விளையாடு பாப்பா. சரிம்மா. பெஸ்ட் ஆஃப் லக் பாப்பா. அர்ச்சனா இருக்கலா? ரஞ்சனா இருக்கா. ரஞ்சனா ஆண்டி சொல்லுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் ரஞ்சனா. ஸ்லோவா நிதானமா யோசிச்சு விளையாடுப்பா. தேங்க் யூ ஆண்டி. ப்ரே ஃபார் அஸ். பாப்பா ஆமா. ரிஷி சார் இருக்காராப்பா? இருக்காங்க. அம்மா இங்க இருக்கேன். உங்களுடைய ரிஷி சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி இந்த ப்ரோகிராம் ரொம்ப நல்ல வழி நடத்துறீங்க. நன்றி. நீ இவங்க 2 உங்களை பேரும் நேர்ல தான் பார்க்க முடியல. நாங்க அடிக்கடி உங்க நிகழ்ச்சிகளை பார்ப்போம் சார். எனக்கு உங்களை நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க தயவு செஞ்சு சீக்கிரம் இங்க ஓடி வந்துருங்க. கண்டிப்பா நான் வரும்போது உங்களை பார்க்கறேன் சார். இப்போ அஸ்வினியும் ரஞ்சனாவும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. சார் கொஞ்சம் ஈஸியா கேள்வி கேளுங்க சார். நிச்சயமா. ஆனா 2 பேருமே ரொம்ப புத்திசாலிங்க. நிச்சயமா ஒரு நல்ல அமௌண்ட் இங்க இருந்து எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க வாய்ப்பு கொடுத்த சன் டிவிக்கு ரொம்ப நன்றி சார். Thank you. நீங்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். Thank you very much. நீங்க அஸ்வினி கிட்ட இப்ப ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பாப்பா ஆமா. வெற்றி தோல்வி வாழ்க்கையில சகஜம். எதுவா இருந்தாலும் டேக் இட் ஈஸி பாப்பா. ஓகேம்மா. இல்ல நம்ம பங்கு எடுத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம் பாப்பா. சரிம்மா. நீங்க அம்மா கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ அவங்க லைன் கட் பண்ண போறாங்க. அம்மா எனக்காக வேண்டிக்கோங்க. கண்டிப்பா பாப்பா. அடுத்த வாரமே வந்து என் கூட இருங்களேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் ப்ளீஸ். தோத்தாலும் ஜெயிச்சாலும் இல்ல, எனக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுப்பா. அம்மா சரிம்மா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? இங்க வாங்கம்மா. ஐயோ என்னால சார். ஓகே தேங்க்ஸ் மா. தேங்க் யூ வெரி மச். ரொம்ப தேங்க்ஸ் சார். அஸ்வினி தான் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டாங்க. எனக்கு அவங்க வந்து மற்ற அம்மா மாதிரி சீரியல் பார்க்கணும், வெளியே போகணும், மற்ற அம்மாலாம் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி அவங்க இருக்கணும், அவங்கள வந்து பார்த்துக்கணும்னு ஆசை. நடக்கணும். தேங்க்யூ. அதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் சொன்ன மாதிரி 6 கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லிருங்க. கூடி சீக்கிரம் நடக்கும். 2வது கேள்விக்கான தலைப்புகள் என்னங்கிறத பார்த்துலாமா? அறிவியல் விருதுகள். விருதுகள் உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். பருத்தி வீரன், மது, நினைத்தாலே இனிக்கும், மலைக்கோட்டை. இதுக்கான கேள்வி என்னன்னா, எந்த திரைப்படத்திற்காக பிரியாமணி சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்றார்? பருத்தி வீரனா, மதுவா, நினைத்தாலே இனிக்குமா, மலைக்கோட்டையா? உங்களுக்கு 60 செகண்ட் இருக்கு. தெரியும். சரி எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு படம் இதுதான். அப்படின்றதுக்காக நான் சொல்லல. அப்போ நிறைய இதுல நினைத்தாலே இனிக்கும் பார்த்தேன்னா ரீமேக் பண்ணாங்கல்ல. உங்களுக்கு தெரியல, மலையாளத்துல தான் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட். எந்த படம்? நினைத்தாலே இனிக்கும். எனக்கு தெரியாது இது. இந்த 3 படம் பருத்தி வீரன்ல ரொம்ப டேரிங்கா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. எனக்கு இது தெரியும். ஐ நோ திஸ். ஓகேவா? பரவாயில்ல. எல்லாமே வைக்க வேண்டாம்டி. சரி ஒரு ஆப்ஷன் ஏதாவது சொல்லு. 30 செகண்ட் இருக்கு. நினைத்தாலே எனக்கு ஒண்ணு வை, அங்க வை. ஆனா எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் பருத்தி வீரன் தான். இது வேணா இங்க ஒண்ணு வை. உனக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இது என்ன? மலைக்கோட்டை கண்டிப்பா இருக்காது. வந்து வேணா 20 செகண்ட் இருக்கு. 2 வைக்காத. எதுல வைக்கணும்? மலைக்கோட்டை இல்ல. 10 9 8 7 6 5 4 3 2 1 0. பருத்தி வீரன் ஆப்ஷன்ல 30 லட்சம், மதுங்கிற ஆப்ஷன்ல 2 லட்சம், நினைத்தாலே இனிக்கும்ங்கிற ஆப்ஷன்ல 2 லட்சம் அண்ட் மலைக்கோட்டை அப்படிங்கிற ஆப்ஷன்ல எந்த பணமும் அடுக்கல. உங்களுடைய டிராப் பார்த்துடலாமா? ப்ளீஸ் வந்து நிலங்கா. இதுல எந்த அமௌண்ட் டாப்பு, எது டிராப்பு?
அடுத்த கேள்வி நிச்சயமா விளையாடுவீங்க. அது 30 லட்சத்தோட விளையாடுறீங்களா இல்ல 2 லட்சத்தோட விளையாடுறீங்களா அப்படிங்கறத பார்ப்போம். சோ இதுல எது டாப் எது டிராப்? கலக்கி போட்டா டைகர். என்னல்ல? பிரியாமணி பருத்தி வீரனுக்கு நேஷனல் அவார்ட் வாங்குனதுல உங்களுக்கு டவுட்டா? இல்ல எனக்கு தெரியும் கன்ஃபார்மா. ஓ, அந்த okay. குழந்தை ஃபீல் பண்ணும் அப்புறம் நான் சொல்லி okay. பேச்சு கேட்கலாம். இப்போ நீங்க வந்து அப்ப உங்களுக்கு தமிழ் படத்தை பத்தி சுத்தமா ஒண்ணுமே தெரியல அதெல்லாம் இல்ல அப்படின்னு தெரியுது. இல்ல 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 இவங்க சரி நீங்க 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 குவைட் அந்த குவைட் இல்ல இல்ல குவைட் சரி இவங்க வந்து எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் ஃபிலிம் தான் பார்த்துன்னு இருப்பாங்களா? ஏன்னா போடுற பீட்டர்லயே தெரியுது. இனிமேல இருந்து உங்க பேரு மிஸ் பீட்டர் இங்கிலாந்து. ஓகே, சோ இப்போ எத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, கையில எவ்வளவு வச்சிருக்கீங்கிறத பார்த்துலாமா? இன்னமும் 5 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். 30 லட்சம் நீங்க தக்க வச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த கேள்விக்கான தலைப்புகள் பார்க்கறதுக்கு முன்னாடி என் உயிர் நேயர்களே, இந்த போட்டியை நீங்க வீட்டில இருந்தே விளையாடுங்க. எஸ்எம்எஸ் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ராமேஸ்வரம், ஆப்ஷன் பி பண்ணைக்குளம், ஆப்ஷன் சி நாகப்பட்டினம், ஆப்ஷன் டி மதுரை. இதுக்கான கேள்வி நான் இப்போ கேட்க மாட்டேன், ஏன்னா உங்ககிட்ட அடுத்த கேள்வி கேட்கணும். உங்க அடுத்த கேள்விக்கான தலைப்புகள் அன்னை, தந்தை. அன்னை. அண்ணே அன்னை அன்னை உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸை பார்த்துக்கலாம். மும்பை, கோல்கத்தா, கோழிக்கோடு, ஜெய்ப்பூர். இதுக்கான கேள்வி, அன்னை தெரசா பெரும்பாலும் எந்த இந்திய நகரத்தில் தன் சேவைகளை புரிந்தார்? மும்பையா, கோல்கத்தாவா, கோழிக்கோடா, ஜெய்ப்பூரா? உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் இருக்கு. ஆரம்பிச்சிருச்சு time. இந்த ஒரு எந்த ஊர்ல அவங்க சர்வீசஸ் நிறைய செஞ்சாங்க? மோஸ்ட் ஆஃப் தி சர்வீசஸ் எங்க நிறைய செஞ்சாங்க? கோடா இருக்குமா? மும்பை இருக்காது. எப்படி மும்பை இருக்காதுன்ற? தெரியல, இருக்கலாம். ஜெய்ப்பூரா இருக்குமா? 45 செகண்ட். கொல்கத்தா? ஐயோ எனக்கு எல்லாமே கன்ஃபியூசிங்கா இருக்கு, எதுனே தெரியல. மும்பை இருக்காதா? மும்பைல நிறைய ஸ்டம்ப்ஸ் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் வைக்க முடியாது. 35 காலியை second. விட்டு தான் ஆனும். அது தெரியும், டிசைட் பண்ணு. அதான் தெரியும். எது கோழிக்கோடு நான் ஊரே கேள்விப்பட்டது இல்ல. இப்படி கோழிக்கோடு நான் ஊரே நான் கேள்விப்பட்டது இல்ல. கோழிக்கோடு கேரளால இருக்குடி. அப்படியா? பாவி. இப்ப எல்லாத்தையும் வைக்க கூடாது. நிறைய வைக்க. எல்லாத்தையும் வைக்க கூடாது. 20 செகண்ட். மும்பை ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா இல்ல. அதுல நிறைய இருக்கு. சரி பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம். கோழிக்கோடு கேரளால இருக்கு. 7 6 5 4 2 1 0. அன்னை தெரசா எந்த நகரத்துல சேவை செஞ்சாங்க அப்படிங்கிறது கேள்வி. மும்பைல 8 லட்சம், கோல்கத்தால 10 லட்சம், ஜெய்ப்பூர்ல 12 லட்சம். கோழிக்கோடுங்கிற ஆப்ஷன்ல எதுவுமே அடுக்கல. 30 செகண்ட் எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கொடுப்பேன். இது நீங்க வேற மாதிரி அடுக்கி வைக்கணும்னா வைக்கலாம். வேண்டாம். வேண்டாம். உங்களுடைய டிராப்பை பார்த்துடலாமா? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். இதுல எந்த அமௌண்ட் டாப் எது டிராப்? I'll see you after a short break. This is Vivel கையில் ஒரு கோடி. Are you ready? Welcome back to Vivel கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில்.
ரஞ்சனா அண்ட் அஸ்வினியோட விளையாடிட்டு இருக்கோம். மதர் தெரேசா எந்த ஊர்ல மோஸ்டா அவங்களுடைய சேவையை செஞ்சாங்க அப்படிங்கிறது கேள்வி. மும்பையா, கோல்கத்தாவா, கோழிக்கோடா, ஜெய்ப்பூரா? மும்பை அப்படிங்கிற ஆப்ஷன்ல 8 லட்சம் அடுக்கி இருக்கீங்க, கோல்கத்தால 10 லட்சம் அடுக்கி இருக்கீங்க, கோழிக்கோடுல எதுவுமே அடுக்கல, ஜெய்ப்பூர்ல 12 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. சோ உங்க டிராப்பை பார்த்துடலாமா? வாங்க வாங்க வாங்க. இதுல எந்த அமௌண்ட் டாப்பு, எது டிராப்பு? மும்பை, ஜெய்ப்பூர், இது ரெண்டுமே தவறான பதில்கள். மும்பையில இருந்த 8 லட்சம் உங்களை விட்டு போயிருச்சு, ஜெய்ப்பூர்ல இருந்த 12 லட்சமும் உங்களை விட்டு போயிருச்சு. சோ இந்த 10 லட்சம் டாப்பா டிராப்பா? ஏன் இவ்வளோ டென்ஷனு? ரேண்டமா வச்சோம் அதனால. கோல்கத்தால தான் அன்னை தெரசா அவங்களுடைய சேவைகளை ரொம்ப வருஷத்துக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கதான் இறந்தாங்க 1997ல. நீங்க கேம்ல எங்க இருக்கீங்க? 10 லட்சம் உங்க கையில இருக்கு. 4 கேள்விகளுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லணும். டக்குன்னு அடுத்த கேள்வி உடைய ஆப்ஷன்ஸை பார்க்கலாமா இல்ல எப்படி? ஷாக் அடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கீங்களே. சரி, உங்களுக்கு கொஞ்ச நேரம் கொடுப்போம். என்னுயிர் நேயர்களே, நம்ம வந்து அந்த எஸ்எம்எஸ் விஷயத்தை பார்ப்போம். உங்க வீட்டில இருந்தே இந்த கேமை நீங்க விளையாடலாம். எஸ்எம்எஸ் போட்டிக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன? ஆப்ஷன் ஏ ராமேஸ்வரம், ஆப்ஷன் பி பண்ணைக்குளம், ஆப்ஷன் சி நாகப்பட்டினம், ஆப்ஷன் டி மதுரை. இதுக்கான கேள்வி என்னன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் பிறந்தார்? நீங்க உங்களுடைய எஸ்எம்எஸ் எங்களுக்கு எப்படி அனுப்புறீங்கன்னா, கேஓகே ஸ்பேஸ் ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா ஸ்பேஸ் உங்க பேரு ஸ்பேஸ் உங்க ஊர். நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 58585. நாளைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. அண்ட் இதுல யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியணும்னா, நாளை மறுநாள் இந்த வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். www.sunnetwork.in/1crore. இதுல பல பேர் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் அனுப்புவீங்க. உங்கள ஒரு 100 பேருக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். சரியா? சோ டக்குன்னு அந்த எஸ்எம்எஸ் தயவு செஞ்சு அனுப்பிடுங்க. 4வது கேள்வி போறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில டென்ஷனை கம்மி பண்ணுவோம். ஏன்னா 2 பேரும் பயங்கர ஒரு விட்டா விழுந்துறீங்க போல இருக்கு. அதனால இந்த ஆப்ஷனை நாங்க கட்டு பண்ண போறோம். சரியா? அடுத்த 3 கேள்விகளுக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இப்போ 4வது கேள்விக்கான தலைப்புகளை பார்த்துடலாமா? காப்பியங்கள், ஆறுகள். காப்பியங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னா, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், குண்டலகேசி. இதுக்கான கேள்வி என்னங்கிறது பார்த்துக்கலாம். இவற்றில் எது 50 காப்பியங்களில் ஒன்று அல்ல? சிலப்பதிகாரமா, பெரிய புராணமா, குண்டலகேசியா? சரி, அந்த 5 இருக்கு இல்லையா, அதுல பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், பேசி ஏதோ ஒரு 3 இருக்கு. அது எனக்கு தெரியாது, எனக்கு இல்ல. மகாபாரதம், 45 ராமாயணம் second கேரக்டர்ஸ் கேட்பாங்கன்னா இப்ப அது ஒண்ணு இல்ல. அது ரெண்டுமே ஒரு குரூப்ல வரும், அது எனக்கு தெரியும். ஓகேவா? அது படிச்சுட்டு இப்பதான் யூஸ்ஃபுல்லா ஏதாவது சொல்றேன். விடு, அது ரெண்டுமே ஏதோ ஒரு குரூப்ல வந்து பிலாங் ஆகும், அது எனக்கு தெரியும். பெரிய புராணம் ஐ மீன் அதுல வராது. ஆனா ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுமா ஏதாவது வைக்கணுமா? 20 செகண்ட் இருக்கு. எனக்கு தெரியும். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2,
சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க எந்த பணமும் அடுக்கல. பெரிய புராணம் தான் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு இல்லைன்னு நீங்க அஸ்வினி ரொம்ப கான்பிடென்ட்டா 10 லட்சத்தை அடுக்கியிருக்காங்க. குண்டலகேசி அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க எந்த பணமும் அடுக்கல. இப்போ குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க யூஸ் பண்ண விரும்புறீங்களா? எக்ஸ்ட்ராவா 30 செகண்ட்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பேன். இது நீங்க வேற மாதிரி பிரிச்சு அடுக்கணும்னா கூட நீங்க அடுக்கிக்கலாம். எஸ்ஸா நோவா? நோ. உங்க டிராப் பார்த்துடலாமா? வந்து இந்த 10 லட்சம் டாப்பா டிராப்பா? பெரிய புராணம் தான் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு இல்ல. வளையாபதி, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசி இதெல்லாம் தான் ஐம்பெரும் காப்பியங்கள். நீங்க இன்னும் எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லணும்? 3 கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் உங்களுது. அடுத்த கேள்விக்கான தலைப்புகள் என்னங்கிறத பார்த்துலாமா? விண்வெளி, மதங்கள். மதங்கள். ஷூரா? ஷூர். மதங்கள் உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சீக்கியம், பௌத்தம், சமணம். இதுக்கான கேள்வி என்னன்னா, தீர்த்தங்கர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள்? சீக்கியம், பௌத்தம், சமணம். 60 செகண்ட் ஆரம்பிச்சிருச்சு. சமணம் ரிலிஜன். தீர்த்தங்கர்கள் அப்படின்னு இப்போ ஹிந்துஸ்னா ஹிந்துசம், கிறிஸ்டியன். 40 செகண்ட் இருக்கு. தெரியல. 30 செகண்ட் இருக்கு. பௌத்தம், புத்திசம். 20 செகண்ட் இருக்கு. ஒன்னு எடுத்து சிக்கிசம் வச்சிடலாம். என்ன பண்றேன்? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. தீர்த்தங்கர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது கேள்வி. சீக்கியம்ல 4 லட்சம் அடுக்கியிருக்கீங்க, பௌத்தம்ல 6 லட்சம் அடுக்கியிருக்கீங்க, சமணம்ல நீங்க எதுவுமே அடுக்கல.